ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. எல்லாருமே எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. நியர்லி எண்ணி பார்த்தோம்னா ஒரு 2-3 டேஸ் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன செய்யணும்னா ரிலாக்ஸாக எதுவுமே புதுசாக படிக்கணும். ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 days 1 week முன்னாடி வந்து 1 weekல இருந்தே நம்ம எதுவுமே புதுசாக படிக்கவே கூடாது. ஆல்ரெடி படித்த டாபிக்ஸை ரிவைஸ் தான் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2-3 நாளில் எந்த டாபிக்ஸை ஃபாஸ்ட்டாக ரிவிஷன், ஓகே ரிவிஷனே பார்த்தீங்கன்னா 2-3 தடவை தான் விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எந்தெந்த டாபிக்ஸை நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும், ஒவ்வொரு யூனிட்லையும் செலக்டட் டாபிக்ஸ் அதை மட்டும் நம்ம எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும், எந்த டாபிக்ஸ் மட்டும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணணும் பார்க்க போகிறோம். ஓகே, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் 1 எல்லாரும் தெரியும், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் சிலபஸ்ல இருக்கிறது. பிசிக்ஸ் இருக்குது. பிசிக்ஸ்ல நீங்க செலக்டடா ரிவிஷன் பண்ண வேண்டியது லாஸ் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நிறைய லாஸ் இருக்கும்ல, நியூட்டன் முதலாம் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி, விதிகள் நிறைய இருக்கும்ல, அந்த விதிகள் எல்லாத்தையும் தரவா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட், அதாவது ஒளி, லைட் சவுண்ட், ரெண்டுமே லைட் சவுண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் லேசர், இதுல இருந்து அதிகமாக கொஸ்டின் வந்துடுச்சு இருக்குது லேசர். அப்போ இந்த மாதிரி டாபிக்ஸை பிசிக்ஸ்ல படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியில எப்போ சின்னதுதான், இப்போ எப்பவும் போல ஆசிட் பேசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர், அதில் வந்து இப்போ டாபிக் படிச்சுக்கோங்க. ஃபர்டிலைசர்ஸ் அது படிச்சுக்கோங்க. அப்புறம் டோட்டலாக பயாலஜியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரொம்ப சின்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஜெனட்டிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரிவிஷன் படிச்சுக்கோங்க, ரிவிஷன். அப்புறம் டிசீஸ், இந்த டாபிக்ஸ். அப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 3 டாபிக்காக பிரிக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கறது ஓரளவுக்கு இந்த டைம்ல இந்த 2-3 நாளா நம்ம ஃபாஸ்டா எதுவுமே படிக்க போறது கிடையாது. ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சு இருந்தீங்கன்னா மட்டும் ரிவிஷன் பண்ணணும். இந்த வீடியோ யாருக்குன்னா ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சிருப்போம்ல, படிச்சு வச்சுட்டு ரிவிஷன் பண்ண டைம்ல இந்த டாபிக்ஸை மட்டும், ஏன்னா டைம் கிடையாது, 2-3 நாள் நம்ம எல்லாத்தையும் திருப்பி உட்காந்து பக்கமா ரிவிஷன் பண்ண முடியாது. அப்ப செலக்டட் டாபிக்ஸா ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்ப லாஸ், லைட், LIGHT, லைட் சவுண்ட், அதுக்கப்புறம் லேசர், ஆசிட் பேஸ், அதாவது என்ன சொல்றது, ஆசிட் பேஸ், ஃபர்டிலைசர், ஜெனட்டிக்ஸ், டிசீஸ். இந்த டாபிக்ஸை மட்டும் யூனிட் 1 படிச்சு வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்திருக்குது. இந்த நமக்கு கம்மிங் குரூப் 2 எக்ஸாம்ஸ் இதான் கேட்க போறாங்க. ஓகேங்களா? அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க மாட்டோம். இந்த கடந்த ஒரு 2-3 மாசமா நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா யூனிட் 2 என்னது அப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். யூனிட் 2 என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம வந்து 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் படிச்சிருப்போம். நிறைய விஷயங்கள் புதுசாக தான் படிச்சிருப்போம், நிறைய விஷயங்கள் மறந்து போயிருக்கும். அப்போ எல்லாத்தையும் திருப்பி உட்காந்து ரிவிஷன் பண்ண முடியாது. தமிழ்நாடு தனியாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், நேஷனல் லெவலில் தனியாக, இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணாம ஜஸ்ட் சிம்பிளா அவார்ட்ஸ் சொல்றத மட்டும் ரிவிஷன் விடுங்க. அவார்ட்ஸ்லையும் மெயினா தமிழ்நாடு சம்பந்தமான விருதுகளை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு சம்பந்தமான விருதுகளை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நிறைய விருது இருக்கும். கம்பர் விருது, ஔவையார் விருது, திருவள்ளுவர் விருது, இந்த மாதிரி நிறைய தலைவர்களுடைய பெயர்ல நிறைய விருதுகள் இருக்கும். அந்த விருதுகள் எல்லாத்தையும் யார் யார் கொடுத்தாங்க, என்ன சிறப்பு அம்சம் இருக்குது, அது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு சம்பந்தமாகவும் நேஷனல் சம்பந்தமா இருக்கக்கூடிய அவார்ட்ஸும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பத்மபூஷன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட். அடுத்து ஸ்போர்ட்ஸ் கம்பல்சரி, ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். ஓகே, ஸ்போர்ட்ஸ் லாஸ்ட் டைம்ல நம்ம கிரிக்கெட் சம்பந்தமா ஸ்போர்ட்ஸ், உமன்ஸ் கூட கிரிக்கெட் சம்பந்தமா ஸ்போர்ட்ஸ், இது எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கோங்க. எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் இருந்து ரிப்பீட்டட் கேட்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா டென்னிஸ், எப்பவுமே கேள்வி கேட்பாங்க. அந்த டாபிக் நல்ல தரவா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், கண்டிப்பா எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு புத்தகங்களும் புத்தகத்தோடைய என்ன சொல்றது ஆத்தர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் முக்கியமா தமிழ்நாடு சிஎம் முதலமைச்சர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த புக்கோட நேம், அதே மாதிரி முக்கியமான பர்சன்ஸ் தான் எழுதுற புக்ஸ் எல்லாம் தரவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பிக் இஷ்யூஸ், அதாவது பெரிய உலக அளவிலையும் இந்திய அளவிலும் மிகப்பெரிய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த விஷயங்களை அதுக்குள்ள இருக்க நுணுக்கமான விஷயங்களை ஜஸ்ட் ரிமெம்பரும், அதுக்கப்புறம் தேடி படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் ரஷ்யா போர், அதை வச்சு தரவா படிச்சுக்கோங்க. அப்போ உக்ரைன் எந்த நாட்டு இருக்குது, ரஷ்யால இருந்து பிரிஞ்சு வந்தது, இந்த மாதிரி விஷயங்களை உக்ரைன் ரஷ்யா போர் டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. இதே மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உலக அளவில் பேசப்பட்டது, அந்த இஷ்யூஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லெவல் கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் லெவல் கரண்ட் அஃபேர்ஸ் அது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த கோவிட் டைம்ல லாஸ்ட் டைம் குரூப் 1 எக்ஸாம் கோவிட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாக்டவுன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆனதுக்கு அப்புறம் குரூப் 1 எக்ஸாம் நடந்தது. அதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா கோவிட் சம்பந்தமாவே நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சானிடைசர், கோவிட் அதாவது கொரோனா வைரஸோடைய அறிகுறிகள், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கோவிட் சம்பந்தமாவே கேட்டாங்க. அப்போ இப்போவும் கோவிட் எல்லாம் இருந்ததுதான், 2-3 வருஷமா இருந்தது. அப்போ அதே கொஸ்டின்ஸ் இப்போ ரிப்பீட் ஆகுமா? ஆகவே ஆகாது. இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா வரும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா வேக்சின் தடுப்பூசி சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தடுப்பூசி சம்பந்தமான டாபிக்ஸை தெளிவாக படிச்சுக்கணும். இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி இதெல்லாம், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி எந்த நிறுவனம் தயாரிச்சது, வெளிநாட்டில் தடுப்பூசி வாங்கியிருந்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்புட்னிக், ஃபைசர், இதெல்லாம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது, அப்புறம் இந்தியாவில் தடுப்பூசியை அங்கீகரிக்கக்கூடிய நிறுவனம் எது, இதெல்லாம் தடுப்பூசி சம்பந்தமா தரவா 360 டிகிரியில தடுப்பூசியை மட்டும் நல்ல தரவா படிச்சு வச்சுக்கோங்க. மேபி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் தடுப்பூசி. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி கோவிட் டிசீஸ் சம்பந்தமா கேட்டாங்க, இப்ப தடுப்பூசி சம்பந்தமா கேட்கலாம். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போதைக்கு நம்ம 2-3 நாள் உட்காந்து எல்லாம் படிக்க முடியாது, இவ்வளவுதான் நம்மளால படிக்க முடியும். அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், பிக் இஷ்யூஸ், அப்புறம் தடுப்பூசி சம்பந்தமா. ஓகே, அடுத்து யூனிட் 3 எல்லாமே லாஸ்ட் மினிட் ரிவிஷன், எல்லாம் படிச்சவனுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி, புவியியல் கொஸ்டின் கொஞ்சம் ஓரளவு கம்மியாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ் தான். இது எதெல்லாம் பார்க்க போறீங்கன்னா லொகேஷன், அதாவது இந்தியாவுடைய அமைவிடம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுல என்னென்ன மலை, பீக், பெரிய சிலபஸ் தான், ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் பாயிண்ட் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாயில் கம்பல்சரி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாயில்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஞாபகம் வைக்க வேண்டியது இருக்கும். அப்போ அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிவர்ஸ், அப்புறம் டிரான்ஸ்போர்ட், கடைசியா ட்ரைப்ஸ். இதுல என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க எதை முக்கியமா படிக்கிறீங்கன்னா ட்ரைப்ஸ் கம்பல்சரி படிங்க. கடந்த 2022 கேட்கப்பட்ட கேள்விகளையே நிறைய 2022 கேட்கப்பட்ட எக்ஸாம்ஸ்லயே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல ட்ரைப் சம்பந்தம் ஒரு கொஸ்டின் இருக்குது கம்பல்சரி. எந்த ஸ்டேட்ல எந்த ட்ரைப் இருக்கு, மேட்ச் த ஃபாலோயிங், இந்த ஸ்டேட்ல இந்தியாவில் எந்த ட்ரைப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. அப்போ ட்ரைப் சம்பந்தமா பழங்குடியினர் சம்பந்தமா கண்டிப்பா கொஸ்டின் வருது. அதனால கடைசி நிமிஷத்துல பழங்குடியினர் எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த பழங்குடியினர் இருக்கிறாங்க பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த பழங்குடியினர் இருக்காங்க அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரைப்ஸ், லொகேஷன், சாயில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், டிரான்ஸ்போர்ட், ட்ரைப்ஸ். சாயிலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல என்ன சாயில் இருக்குது, ஒவ்வொரு சாயிலும் என்ன நியூட்ரிஷன் இருக்குது அது பார்த்துக்கோங்க. ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் சேம், எதெல்லாம் வெஸ்ட் ஃப்ளோ, எதெல்லாம் ஈஸ்ட் ஃப்ளோ, எதெல்லாம் பெரினியல், நான் பெரினியல், எந்தெந்த ரிவரோட ட்ரிபியூட்டரி, டிஸ்ட்ரிபியூட்டரி எல்லாம் தரவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யூனிட் 3 சின்ன சிலபஸ் தான், சின்னதாக ரிவிஷன் பண்ணாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 4 ஹிஸ்டரி, அதாவது நம்மளுடைய ஏன்ஷியன் அண்ட் மிடிவல் ஹிஸ்டரி. மிடிவல் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன் ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் ஐவிசி தரவா ரிவிஷன் பண்ணுங்க. நிறைய ஐவிசி தான் இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கெல்லாம் கேட்கறதே இல்லை, பேசிக்காக விட்டாங்க. ரொம்ப நுணுக்கமா ஐவிசி சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் என்ன சொல்றது ஆக்சுவலாக ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் தான் ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் என்னதான் படிக்கிறீங்கன்னா குப்தாஸு, டெல்லி சுல்தானு, முகல்ஸ், இது எல்லாத்துலேயும் மன்னரோட பெயர்களையும் மன்னரை பற்றிய தரவுகளையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க வேணாம், அதை இப்போதைக்கு லீவ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் படிக்க வேணாம் சொல்ல, ரிவிஷன் விட வேணாம். எப்படி குப்தாஸ் இருக்கக்கூடிய மன்னர்கள் 3 மன்னர் முக்கியமா பார்த்துருப்போம். சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, சந்திரகுப்தா 2. அப்ப டெல்லி சுல்தானை பொறுத்த வரைக்கும் 5 வம்சம் இருக்கும். 5 வம்சத்துக்கு முக்கியமான மன்னர்களை பார்த்துருப்போம். மன்னர்களை பத்தி தரவா படிச்சுக்கோங்க. அவங்க கீழே என்னென்ன பாயிண்ட் படிச்சோம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. முகலாயர் பொறுத்த வரைக்கும் 6 மன்னர்கள், பாஷா ஷார்ட்கட் பார்த்துருந்தோம். அப்ப அந்த 6 மன்னர்களை பத்தி ஃபேக்சுவல் பாயிண்ட் தரவா படிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் இந்த 3 வம்சத்திலையும் படிக்க வேண்டியது. அப்புறம் மராத்தா விஜயநகரம் தான் பேசிக்கா பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ண வேண்டியது இந்த யூனிட்டுக்கு இது போதுமானது. ஓகேங்களா? நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தான் படிக்க போனீங்கன்னா, நிர்வாகம் படிக்க போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா போகும். அப்புறம் புத்திசம் ஜெயினிசத்துல தான் கொஸ்டின்லாம் வரதே இல்லை. அதனால கொஞ்சம் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ண வேணாம். புத்திசம் ஜெயினிசத்துல ரீசெண்டா கொஸ்டின்ஸ் வரது இல்லை. ஓகே, அடுத்து யூனிட் 5 ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அதிகமா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பாடம். என்ன பாடம்? பாலிட்டி. ஓகே, பாலிட்டியில லாஸ்ட் மினிட்ஸ்ல எதை படிக்கணும், எது அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க அதுதான் பார்க்கணும். எப்பவும் எந்த எக்ஸாமா இருந்தாலும் ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட் இதுல இருந்து கொஸ்டின் வராம இருக்க போக முடியாது. ஓகேவா? சரத்தும் சட்ட திருத்தமும், என்னதான் ஆர்டிகல்ஸும் சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட்டும் ரெண்டையும் கம்பல்சரி படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்க ஸ்கூல் புக்ல 11th or 12th சட்ட திருத்தம், என்னென்ன சட்ட திருத்தம், எந்தெந்த இயர் சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு, ஃபார் எக்ஸாம்பிள் 42nd அமெண்ட்மெண்ட் 1976, 7th அமெண்ட்மெண்ட் 1956, இந்த மாதிரி ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டோட இயர்
தரவா படிச்சு வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங் கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் முக்கியமான அமெண்ட்மெண்ட் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7th அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க, 42nd அமெண்ட்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க, 44th என்ன கொண்டு வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்லையும் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அப்போ ஆர்டிகல் நமக்கு தெரியும், எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ஆர்டிகல் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுலேயே ஆர்டிகல் எதுல இருந்து தரவா படிச்சுக்கணும்னா 1 to 51A அப்படியே தூக்கத்தில் எழுப்பிட்டாலும் சொல்ல தெரியும். அந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும். எப்போ 1ல இருந்து 51A வரைக்கும், அதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி அரசுக்கு நெறிமுறை காட்டும் வழிமுறைகள், இந்த 2 டாபிக்லையும் ஆர்டிகல்ஸ் தரவா படிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அமெண்ட்மெண்ட் இருக்கு. 105, 108 வரைக்கும் அமெண்ட்மெண்ட் வந்துடுச்சு. எல்லா அமெண்ட்மெண்ட் படிக்க வேணாம், எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30 அமெண்ட்மெண்ட் படிக்கணும். அந்த லாங்குவேஜ் சம்பந்தமா, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா, ஜுடிஷியரி சம்பந்தமா இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ் கிரியேஷன், இது ரீசெண்டா கேட்கக்கூடியது. ஸ்டேட்ஸோடைய கிரியேஷன், அதாவது எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, கேரளா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் எந்த ஆண்டு எந்த ஆண்டு வந்து எந்த இயர் வந்து உருவாக்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அதை டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்கிறாங்க, மேட்ச் த ஃபாலோவும் கேட்கிறாங்க, அதாவது அசெண்டிங் ஆர்டர், அந்த கால வரிசைப்படி குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ ஸ்டேட் கிரியேஷனை கம்பல்சரி படிச்சுக்கோங்க. சமீபத்தில் கிரியேட் பண்ணப்பட்ட மாநிலங்களுடைய பெயரையும் பார்த்துக்கோங்க. கடந்த ஒரு 15 வருஷத்துக்கு கிரியேட் பண்ணப்பட்ட மாநிலங்களுடைய பெயரும் வருஷத்தையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த பாலிட்டியில கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். நமக்கு நிறைய கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்குதா? எலெக்ஷன் கமிஷன், ஃபினான்ஸ் கமிஷன், யூபிஎஸ்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியை மாற்றிருக்காங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி. இந்த மாதிரி எல்லா கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்புகளை தெளிவா படிச்சுக்கோங்க. அதோட ஆர்டிகல்ஸ் தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேஜர் போர்ஷன். என்னன்னா இந்த 2 நீங்க ரிவிஷன் பண்ண வேண்டியது. மொத்தமா இது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல இந்த 2ஐயும் அதிகமா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து யூனிட் 6 எக்கனாமிக்ஸ். ஓகே, எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க, தாராளமா சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் நம்மளோட சப்ஜெக்ட் 5 இயர் பிளான், எப்போ பார்த்தாலும் கொஸ்டின் வரப்போகுது கம்பல்சரி. அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இயரு என்ன, எய்மு, அது என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்பிஐ விடவே மாட்டாங்க. ஆர்பிஐல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும். ஆர்பிஐ ரிவிஷன் பண்ணிக்கோங்க, தரவா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஆர்பிஐயோட டேம்ஸே ரிவிஷன், ரெப்போ ரேட், ரிவைஸ் ரெப்போ ரேட், அதெல்லாம் ரீசெண்டாக நியூஸ் நிறைய வந்திருக்குது. அதனால அந்த ஆர்பிஐ ரெப்போ ரேட், ரிவைஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆர்பிஐ, அடுத்து நிதி ஆயோக். நான் சொல்லிட்டேன், நிதி சின்ன டாபிக் தான், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நிதி ஆயோக்கு ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்கு. நீங்க படிக்கணும், படிச்சிருக்கலாம் ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஆனா நான் என்ன சொல்றேன், புக்கில் மென்ஷன் பண்ணப்பட்ட ஸ்கீம்ஸை மட்டும் தரவா படிச்சுக்கோ. அதோட இயர், அது எதுக்காக போடப்பட்டது. ஓகேங்களா? ஸ்கீம்ஸ் அதுலேயும் நம்மளோட ஸ்கூல் புக்கில் 11th புக்கில் ஒரு பாக்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கீம்ஸ் தரவா படிச்சுக்கோங்க. இயர் தரவாவும் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் எதுக்காக படிச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான், சிம்பிளா லாஸ்ட் மினிட்ல இவ்வளோ ரிவிஷன் பண்ணாலே போதும். அடுத்து யூனிட் 7 ஐஎன்எம், பெரிய சப்ஜெக்ட். ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம். அப்போ இதுல வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாஸ்ட், பெருசா பெருகிட்டே இருக்கும். இப்போ கொஸ்டின்ஸ் எது அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ண வேண்டியது எல்லாருமே இதை பண்ணிடுவீங்க. இருந்தாலும் நம்மளும் சொல்றோம், டைம் லைன் கம்பல்சரி. நீங்க டைம் லைன் அப்படியே கால வரிசையா அப்படியே நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே ஒருத்தோட பார்த்துட்டே இருக்கணும். 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1935 இந்திய அரசு சட்டம், 1946 கேபினட் மிஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்தையும் 1940 ஆகஸ்ட் ஆஃபர், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே வரிசை காலமுறை அப்படியே வருஷப்படுத்திட்டே இருக்கணும். அப்படி நீங்க நினைவுல வச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தையும் டைம் லைன் தரவா சொல்ல தெரியணும். ஏன்னா அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல ஒவ்வொரு விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதனால டைம் லைனை லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிட் 7ல காந்தி வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட எப்படி சுதந்திர போராட்டம் இருந்தது, காந்தி வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுடைய மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. காந்தி வந்ததுக்கு அப்புறம் சம்பரான், அப்புறம் வந்து நான் கோஆபரேஷன், ஜாதி ஓராபாக்கள் நடந்திருக்கும்ல, அந்த மூவ்மெண்ட்டை தரவா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி ஐஎன்எம்ல பாத்தீங்கன்னா லீடர்ஸ். நமக்கு சிலபஸ்ல பாதி பிடிச்சிருக்கிறது லீடர்ஸ் தான், தலைவர்கள். நிறைய தலைவர்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த தலைவர்களை பத்தி தரவா லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் படிக்கோங்க. ஓகேங்களா? யூனிட் 7 இதுல மெயினா டைம் லைன் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 8. அடுத்து அதிகமா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா தமிழ் சொசைட்டி. இதுல மெயினா எப்பவுமே அதிகமா என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த திராவிடியன் மூவ்மெண்ட். அந்த திராவிடியன் மூவ்மெண்ட்லயும் எது கேட்கிறாங்க,
ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி, திராவிட இயக்கம். அதுல மெயினா நீதி கட்சி சம்பந்தமா கொஸ்டின் வருது. ரிப்பீட்டடா பாத்துக்கோங்க. நீதி கட்சியில இருந்து யாரெல்லாம் முதலமைச்சர் ஆனாங்க பாத்துக்கோங்க. அந்த முதலமைச்சருடைய கால வரிசை பாத்துக்கோங்க. ஒவ்வொரு முதலமைச்சர்களும் என்ன விஷயங்கள் செஞ்சாங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து as usual பெரியார் அண்ணா, அறிஞர் அண்ணா, இவங்க ரெண்டு பேரையும் தரவா பார்த்துக்கோங்க. ரெண்டு பேர் புக்கு, இதழ், என்ன இயக்கம், என்ன போராட்டம் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ரெண்டு பேரும் ஆல்ரெடி நமக்கு தெரியும். குரூப் 1 எக்ஸாம்ல பெரியாரை பற்றியே கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு பெரியாரோட முக்கியத்துவம் இருக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அண்ணா, இந்த டைம் அண்ணாவை பற்றி அதிகமாக கொஸ்டின் கூட கேட்கலாம். அதுக்கப்புறத்துல யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் மூமெண்ட், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து பெண்கள் சுதந்திர போராட்டத்தில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணா, தமிழ்நாட்டிலிருந்து பெண்கள் சுதந்திர போராட்டத்தில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்க என்னென்ன போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இதை கரெக்டாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எதிர்பார்க்கலாம். ஓகே, அதான் லாஸ்ட் மினிட் ரிவிஷன். வேற என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி முடிஞ்சது, அவ்வளோதான். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும். யூனிட் 9, யூனிட் 8 வந்து பெருசு. நம்ம திருக்குறள் சொல்லலாம், அப்புறம் இலக்கியங்கள் சொல்லலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகழ்வரை சொல்லலாம். ஆனால் கடைசி நேரத்தில் தான் அது ரிவிஷன் பண்ண முடியாது. அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கே அது டைம் ஆகும். கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதா இருந்தால் திராவிட மூவ்மெண்ட்டையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோமே ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டையும் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதை மட்டும் நீங்கள் தெளிவாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சம்பந்தமாக போடப்பட்ட ஸ்கீம்ஸு, அதோட வருஷம், யார் அதை கொண்டு வந்திருந்தாங்க, யார் பேர் அந்த ஸ்கீம்ஸ்க்கு வச்சிருக்கிறாங்க, அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ரிசர்வேஷன் சம்பந்தமா 1 இயருக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன்ல இந்த தடவை வந்து கோர்ட் வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ரிசர்வேஷன்ல இருந்து நம்ம கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ரிசர்வேஷன் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜியாகிரபி, அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஜியாகிரபி யூனிட் 3 சிலபஸ்ல ஜியாகிரபி இடம்பெற்றிருக்க தமிழ்நாடு ஜியாகிரபி கேட்க மாட்டாங்க. யூனிட் 9 தமிழ்நாடு ஜியாகிரபி கேட்பாங்க. தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், ரிசர்வேஷனு, தமிழ்நாடு ஜியாகிரபி தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் யூனிட் 10. ஓகே, யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ஸ்ல உட்காந்து நம்ம எல்லா சம்ஸையும் போட்டு பார்த்து இருக்க முடியாது. இருக்கிறது 2-3 நாள் தான். அப்போ என்ன செய்யுங்கன்னா உட்காந்து இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் படிங்க. ஓகேங்களா? சூத்திரங்கள் இருக்கக்கூடிய, அதாவது கனசதுரம், உருளை, சாய் சதுரம், இந்த மாதிரி எல்லா உருவங்களுடைய ஃபார்முலாஸ் உட்கார்ந்து திருப்பி மெமரைஸ் பண்ணுங்க. ஏன்னா சின்ன இடத்துல அந்த கியூபு, பை எங்க வரும், சின்ன சின்ன வித்தியாசம் வரும். அதனால அந்த ஃபார்முலாஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் மினிட்ல அதான் பண்ண முடியும் யூனிட் 10 பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் சம் எப்படி போடுறாங்க, ப்ளஸ்ல இருக்கு பெரிய டாபிக். அது இருந்து படிச்சாலே ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க், அதாவது சும்மா என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்துக்கணும். நம்ம என்னதான் பண்ணியிருக்கோமோ நோட்டை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. லாஜிக்கல் ரீசனிங் நம்ம பண்றது தான். ஓகேங்களா? டோட்டலா 10 யூனிட்டுக்கும் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ஸ்ல இந்த 2-3 நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அதுதான். ஓகேங்களா? நல்ல ரிவிஷன் விடாம பண்ணுங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் ரிலாக்ஸா தூங்குங்க. ஓகேங்களா? எக்ஸாமுக்கு முந்தின ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வேணா நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி படிங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் ரிலாக்ஸா தூங்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்துல எதுவுமே புதுசா படிக்க வேணாம். ஆல்ரெடி நம்ம சொன்னதா, எதுவுமே புதுசா படிக்க வேணாம். ரிவிஷன் மட்டும் விடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.